ஹலோ ஜின்ஸீஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஜெயி நான் உங்கள் தோழி. இனிலேருந்து நம்ம பார்க்க போகிறது ஜோஷா சீரீஸ். ஆல்ரெடி நமக்கு வந்து அட்வான்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஜோஷா கவுன்சிலிங் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூன் 2nd இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஜோஷா ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கன்றதை நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா நமக்கு என்ன சீட் வேணுமோ அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? நம்மளோட ஜேஇ அப்ளிகேஷன் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ண பிறகு நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் இல்லை நம்மளோட மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நம்ம கேப்சர் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக பிறகு நமக்கு அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ப்ளஸ் நம்மளோட ரேங்க் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகணும். அதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நமக்கு மெயின்ஸ்க்கு 600 ப்ளஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஐடிஸ்க்கு அட்வான்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு 900 ப்ளஸ் சாய்ஸஸ்ன்றது இருக்கும். மோர் தென் 900ன்றது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த இதுக்கு ஓப்பன் ஆகுதோன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும். எது நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே இனிஷியல்லையே நம்ம கொடுத்துக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் வேணும், எந்த கோர்ஸ் வேணும், எந்த இன்ஸ்டியூட்டில் வேணுன்றதை நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இந்த 2 இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ, எவ்வளோ நல்லா எக்ஸாம் எழுதினாலும் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக கொடுக்கலன்னா நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்ன்றது பர்ஃபெக்டாக வராது. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த பிறகு நமக்கு ஜூன் 8 வந்து ஃபஸ்ட் மார்க் அலாட்மெண்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து நமக்கு என்ன கோர்ஸ் அலாட் ஆகிருக்குன்றத வந்து நம்ம சீட் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்ட பிறகு இல்லை இது நமக்கு வேண்டாம், இல்லை நமக்கு வந்து இன்னும் நல்ல சீட் வேணுன்றம்போது நீங்கள் வந்து இன்னும் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் செகண்ட் மார்க்கில் பார்த்துக்கலாம். செகண்ட் மார்க் வந்து உங்களுக்கு ஜூன் 10th வந்து அலாட் பண்ணுவாங்க. அலாட் பண்ணும்போது ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜூன் 11th வரைக்கும் உங்களுக்கு டைம்ன்றது இருக்கும். ஜூன் 11th ஈவினிங் 5 o'clock ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. சேஞ்சஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஜூன் 13th மார்னிங் 10 o'clock வந்து உங்களுக்கு சீட் அலோகேஷன் வரும். சீட் அலோகேஷன் வந்த பிறகு உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி உங்களுக்கு 5 ரவுண்ட்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி இந்த 5 ரவுண்ட்ஸு உங்களுக்கு வந்து ஐஐடி அண்ட் ஐஐஎஸ்சிக்கு மட்டும் நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 ரவுண்ட்ஸில் என்ஐடி, ஜிஎஃப்டிஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ் கூட இருக்கும். ஆனால் சிசாப்க்கு போகும்போது சிசாப்னா இதில் ரிமைனிங் சீட்ஸ் எல்லாம் வந்து சிசாப்ல வரும். அந்த சிசாப்ல உங்களுக்கு வந்து ஒன்லி என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ் அண்ட் ஜிஎஃப்டிஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த 5 ரவுண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சீட்டுன்றது பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களோட 2 இயர்ஸ் கஷ்டன்றது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. தெரவா செக் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்துக்கோங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்க. ஸோ டூ வெல், ஆல் தி பெஸ்ட்.